வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டாலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குவாலிட்டியான வண்டி வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கிற வண்டிங்க. ஹோண்டா பிரியோங்க. சிட்டி யூஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள்ங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் வெஹிக்கிள்னே சொல்லுவாங்க. ரொம்ப இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு குவாலிட்டி கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பாடி லைன் ஓவரால் சுத்தி காட்டுற பாருங்க மக்களே. பாத்தீங்கன்னா பாடி லைன் பாத்தீங்கன்னா அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பாடி லைன் பாத்தீங்கன்னா பல ரப்பிங் பாலிஷ் போட்டு வந்திருக்குங்க. வண்டியில எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸோ கிடையாதுங்க. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பாருங்க, டயர் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் தெரியும். வாங்க மக்களே, இப்போ இன்டீரியர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இன்டீரியர் இப்போ பாருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஸ்டேரிங் கிரிப்ல இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வர்ற வண்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பின்னாடி சீட் பாருங்க. இன்டீரியருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இப்ப ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க. அதுவும் ஏசி பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் கண்டிஷன்ல இருக்குங்க. வாங்க இப்ப செட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்க. இப்போ செட்டோட எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க மக்களே. பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி செட்டு இன்பில்ட்டாவே கம்பெனில கொடுக்குற செட்டு தான். 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். பேக் பவர் விண்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ இந்த வண்டியில பாத்துட்டீங்கன்னா சின்ன வண்டிங்கிறதுனால இன்டீரியர் கேபின்லாம் சின்னதா இருக்கும்னு நினைக்காதீங்க மக்களே. ரொம்ப இட வசதியா இருக்கும். ஒரு பெரிய ஆளுங்க பின்னாடி உட்கார்றதுக்கும் ஃப்ரண்ட்ல உட்கார்றதுக்குமே நல்ல சௌரியமான வண்டிங்க. பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் ட்ரேல இருந்து எல்லாமே ஒரு பிரீமியம் வண்டியில என்ன இருக்குமோ எல்லாமே வந்துருங்க. கிளேவ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கிளேவ் பாக்ஸ் வந்துருங்க. அப்புறம் இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா பேட்டரி வாரண்டி கார்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில பாத்துட்டீங்கன்னா இன்பில்ட் கம்பெனி ரிமோட்டோட வந்துருங்க. பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில குறை சொல்லவே முடியாது. இந்த வருஷத்துல ஏர் பேக் மட்டும் வராதுங்க இந்த வண்டியில. மீதி எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில கவர் பண்ணிடுவாங்க மக்களே. ஒன்ஸ் இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்திரலாம் மக்களே. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. ஏசி, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வித் யூஎஸ்பி ஆப்ஷனும் ஒரு வந்துருங்க. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலும் வந்துருங்க. கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா ரிமோட் லாக்கிங் சிஸ்டத்தோட வருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துருங்க. ஏர் பேக் மட்டும் இந்த வண்டியில வராதுங்க. இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கு மக்களே. இன்டீரியர்ல உங்களுக்கு இந்த வண்டியில எந்த வேலையும் கிடையாது மக்களே. வாங்க ஓவரால் டீடைல்ஸ் பாத்திரலாங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் பிளஸ் இன்ஜின் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் மக்களே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓவரால் 1,40,000 கிலோமீட்டர் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க மக்களே. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வண்டிங்கனால உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் கிலோமீட்டர் வச்செல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இன்ஜின் கேரண்டியா இருக்குங்க. வாங்க மக்களே, இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாங்க. இன்ஜின் நாய்ஸ் கேளுங்க மக்களே. இன்ஜின் கிட்ட வச்சு மைக் வச்சு காட்டுறேன். ரொம்ப நாய்ஸ் கம்மியா தான் வரும். இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடுறதே தெரியாது கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஹோண்டா இன்ஜினை பொறுத்தளவுக்கு நீங்க பயப்படவே வேண்டியதில்லை மக்களே. ரொம்ப ரிலேபிலிட்டி உள்ள இன்ஜின் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற வண்டியுமே ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டிங்கனால ஒரு ஆயில் லீக் இருக்காது. வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஒரு கேரண்டி கண்டிஷன்ல இருக்குங்க. வாங்க ஆப்ரான் எல்லாம் பாத்துடலாங்க. ஏப்ரான் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் ஏப்ரான்ஸுங்க. எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. பாத்தீங்கன்னா இது ரேடியேட்டர் பட்டி எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குங்க. பேட்டரியுமே வாரண்டி கார்டு பார்த்துருப்பீங்க. ஒரு வாரண்டி கிளைம்குள்ள இருக்கிற ஒரு பேட்டரி தான் இன்னைக்கு இந்த வண்டியில போட்டிருக்காங்க.
வாங்க மக்களே, இப்போ ஓவரால் இந்த வண்டியில டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. டயர் ஆல்மோஸ்ட் நாலுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. பாருங்க மக்களே, எல்லாமே ஜேகேல ஒரு 4 செட்டுமே ஒட்டுக்கா போட்டிருக்காங்க. 4 டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன்ல தான் இருக்கும். அடுத்த 40,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா டயர் சேஞ்சிங் ஒர்க் கிடையாதுங்க. 4 டயருமே புது டயர் தான். வாங்க மக்களே, ஸ்டெப்னி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. அப்படியே டிக்கி ஸ்பேஸ் பாத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு டிக்கி ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மக்களே. பாருங்க, மேல கிளாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகுங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸா இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டா நம்ம ஒரு 2 சூட்கேஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குங்க. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஸ்பேசியஸ் இருக்குங்க. வாங்க ஸ்டெப்னி கண்டிஷன் அந்த ஃப்ளோர் கண்டிஷன் பாத்துடலாங்க. ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்குங்க. ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க. ஃப்ளோர் எல்லாமே பாருங்க மக்களே, ரஸ்ட் இல்லாம ரொம்ப சுத்தமான வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா ரஸ்டே கிடையாது வண்டியில. வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வாங்க மக்களே, இந்த வண்டி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தை இப்ப பாத்திரலாம் மக்களே. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட பில்ட் குவாலிட்டிங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு கம்பெனி எதுனா ஹோண்டான்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க. பாத்தீங்கன்னா ரிலேபிலிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க அடிக்கடி எந்த செலவும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பண்ண வேண்டியது வராது. இந்த டோர் க்ளோசிங்கே பாருங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க மக்களே. பாத்தீங்கன்னா கப்புன்னு உட்காருங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபீலிங் இன்னும் அப்படியே இருக்குங்க மக்களே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மக்களே, இந்த ஸ்பேஸ் தான் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டோரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 180 டிகிரி பக்கம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். நல்ல உடம்பு இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டோர் ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 டிகிரிஸ் பக்கம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மக்களே, இந்த வண்டியோட இன்ஜின்ங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஜின் வர டைப்புங்க. 1.2 பிரியோ இன்ஜின்னே சொல்லுவாங்க. இந்த வண்டிக்காகவே மேக் பண்ண ஒரு இன்ஜின் தான் இந்த வண்டியில வருங்க. இந்த இன்ஜின் பொறுத்தளவுக்கு பாத்துட்டீங்கன்னா பவரும் நல்லா இருக்குங்க, மைலேஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 18 டு 19 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் மக்களே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிட்டி யூஸ் அண்ட் ஹைவே யூஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி தான் இந்த ஹோண்டா பிரியோ. வாங்க மக்களே, இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2012 மாடல் ஹோண்டா பிரியோங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் வந்திருக்குங்க. ஹோண்டா பிரியோல வந்து பாத்தீங்கன்னா எஸ் வேரியன்ட்டுங்க. டாப்புக்கு முன்னாடி மாடல் வரும், ஏர் பேக் மட்டும் வராதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருப்பீங்க மக்களே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. ஒரு கம்மி பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டி வண்டி வேணுங்கிற கஸ்டமர்ஸ் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. பிரைவேட் லோன் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. லோனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% இந்த வண்டிக்கு லோனே கிடைக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,30,000 ரூபாய் வெரி ஃபைனல் கேட்குறாங்க. நேரில் வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பார்க்கலாம் மக்களே. ஒரு குவாலிட்டியான லோ பட்ஜெட் வண்டி வேணுங்கிறீங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்க மக்களே. மேலும் இந்த வண்டியை பற்றின தகவலுக்கு நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.